வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். கூகுள் சிஏ யூனிவர்ஸ் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் G20 சம்மிட் பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க G20 பத்தி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக இந்த டாபிக் இன்னைக்கு நான் அப்டேட் பண்றேன். வரப்போற குரூப் 4 எக்ஸாம்ல இந்த சம்மிட்ல குறிப்பா G20ல ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி ஒரு ஹெட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சம்மிட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மாநாடுனா என்ன, சோ இது சம்பந்தமா 24 23ல என்ன நடந்திருக்கு முக்கியமானது. உதாரணத்துக்கு G7 குவாட் சம்மிட், பிரிக்ஸ் சம்மிட், SCO சம்மிட், COP சம்மிட், இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான மாநாடுகள் என்னென்ன இருக்கோ இது ஃபுல்லாமே நம்ம நல்லா படிக்கணும். நம்மளுடைய சேனல்ல நான் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்றேன். இதுக்குள்ள ஏதாவது ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகே, சோ நம்ம பார்க்க போறது G20 சம்மிட் பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவா ஒரு மாநாடு ஒண்ணு நடத்துறாங்கன்னா உலக தலைவர்கள் எல்லா பேருமே என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு சேருவாங்க. இப்ப G20னா இதுல 20 நாடுகளை சேர்ந்த கூட்டமைப்பு ஒரு உறுப்பினர். அதாவது இந்த மீட்டிங் நடந்தப்ப 20, இப்ப 21 இருக்காங்க. நான் அப்புறம் நான் சொல்றேன். ஓகேவா? அப்ப இந்த 20 நாட்டை சேர்ந்த லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த மீட்டிங்க்கு ஒரு நாட்டுக்கு வருவாங்க. ஓகேவா? அப்ப அந்த நாடு முக்கியத்துவம் வாய்ந்ததா கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரிதான் நம்ம இந்தியாவில இந்த மீட்டிங் போன 2023ல நடத்தி முடிச்சிருக்காங்களா. அப்ப நம்மளுடைய பேரும் புகழும் உலக நாடுகளுக்கு தெரிய வந்திருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்தியா இந்த மாநாட்டை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க. இதான் முக்கியமானது. ஓகேவா? அப்ப சோ இந்த G20 ஓகேவா, அதாவது இதான் சொல்லுவாங்கன்னா குரூப் ஆஃப் 20 சொல்லுவாங்க. 20 நாடுகளை சேர்ந்த கூட்டமைப்பு. ஓகேவா? அப்ப G20ஓ G7ஓ G5ஓ SCO எந்த ஒரு மீட்டிங் நடந்தாலும் மெயினா 2 விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க, உலக நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் பேசுவாங்க. அந்த 2 விஷயம் என்னன்னா, ஒன்னு பாதுகாப்பு இருக்கும், இன்னொன்று வர்த்தகம் இருக்கும். இந்த 2 பத்தி தான் மெயினா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் பாத்தீங்கன்னா பாதுகாப்புன்றது அவ்வளவு முக்கியமானது. இதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, இந்த மீட்டிங்கை மெயினா நடத்துவாங்க. ஓகேவா? இந்த G20ல நம்ம பார்க்க போறது இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் நடத்துறதுனால நம்மளுடைய குரூப் 4ல என்ன கேட்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ எல்லாமே கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. G20 சம்மிட் 2023 எத்தனாவது மீட்னா 18. சரிங்களா? நம்பர் கவுண்ட் கண்டிப்பா கேட்பாங்க. 2023ல G20 மாநாடு யாருன்னு கேட்டா இந்தியான்றது தமிழ்நாடு அடிக்கும். சரிங்களா? அதே இது 18வது G20 மாநாடு எந்த நாடு நடத்தினாங்க அப்படின்னு கேட்கிறப்ப கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கொஸ்டின் சாதாரண கொஸ்டின் தான். ஓகேவா? அதனால 23 நம்ம இந்தியா நடத்தின எத்தனாவது கேட்டாங்கன்னா 18. இதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த G20ன்ற கூட்டமைப்பு 1999 உருவாயிருச்சு. ஆனா G20யோட முதல் மாநாடு நடைபெற்றது 2008ல. ஓகேவா? அப்ப 2008ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த மீட்டிங் நடக்குதா, ஒரு முறை கூட நம்ம நாடு இந்தியா இந்த மாநாட்டை நடத்தினதே கிடையாது. இந்தியாவுக்கு முதல் முறையாக வாய்ப்பு கிடைத்தது போன 2023ல. அப்ப இந்த G20 மாநாட்டை நம்ம இந்தியா முதல் முறையாக நடத்தி முடிச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஓகேவா? அதனால இது நமக்கு முக்கியம். இதே மாதிரி ஒரு மாநாடு நம்ம இந்தியா இதுக்கு முன்னாடி எப்ப நடத்தியிருக்காங்க அப்படின்னா, இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தப்ப 1983ல நாம் சம்மிட். சரிங்களா? நாம் சம்மிட்னா இங்கிலீஷ்ல நான் அலைன்டு மூவ்மெண்ட், அதாவது அணிசேரா உச்சி மாநாடுன்னு சொல்லுவாங்க. இந்த அணிசேரா கொள்கை உருவாக்குனவரே நிறைய பேர்ல இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு இவர் ஒருத்தரா. அப்ப இந்த அணிசேரா கூட்டமைப்பு இதுல ஒரு 120 நாடுகள் இருக்காங்க. இவங்கெல்லாம் பங்கேற்று இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு மீட்டிங்லயே ஒரு மாநாட்டிலேயே அதிக உறுப்பினர்கள் இருக்கிறது எதுலனா இந்த நாம் சம்மிட்ல தான். இதே 83ல காமன்வெல்த் மாநாடு நம்ம இந்தியா வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருப்போம். இது 2 தான் நம்ம இந்தியாவோட ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங்னா அது இந்த G20 மாநாடு மட்டுமே. ஓகேவா? சோ அதனால இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டாபிக். சோ கரெக்டா கவனிச்சு கரெக்டா நோட் பண்ணுங்க. இதுக்குள்ள ஒரு क्वेश्चन இருக்கு. சரிங்களா? ஓகே, அப்ப G20ன்ற கூட்டமைப்பு உருவானது எப்ப கேட்டாங்கன்னா 1999ல இந்த அமைப்பு உருவாகுது. ஓகே, அப்ப இந்த மாநாடு இந்தியா எந்த நாள்ல நடத்தி முடிச்சிருக்காங்க. சோ டேட் கூட எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சோ டேட் 9 to 10, அதாவது மொத்தம் 2 நாட்கள் தான். 9 மற்றும் 10 செப்டம்பர் 2023 இந்த டேட்ல நம்ம இந்தியா நடத்தி முடிச்சிட்டாங்க. லொகேஷன் கேட்டாங்கன்னா பிளேஸ் இந்தியால நியூ டெல்லி. இதுல ஸ்பெஷலா இதற்காகவே ஒரு ஹால் ஒரு பெரிய ஒரு பில்டிங் என்ன பண்ணிருப்பாங்க, கட்டியிருப்பாங்க. அந்த பில்டிங்கோட பேர் பாத்தீங்கன்னா பாரத் மண்டபம். அதுல பிரகதி ஹால் இங்க வச்சுதான் இந்த மீட்டிங்கை நடத்தி முடிச்சிருப்பாங்க. இதற்காகவே இந்த பில்டிங்கை நீட்டா ரொம்ப பிரம்மாண்டமா என்ன பண்ணிருப்பாங்க, அழகுபடுத்தியிருப்பாங்க. இந்த பில்டிங்க்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா உலகிலேயே மிக உயரமான நடராஜர் சிலை கூட வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
ரொம்ப முக்கியமான என்னன்னா இந்த பில்டிங்குள்ள மீட்டிங் நடந்த இந்த செப்டம்பர் 9 இந்த நாள்ல பாத்தீங்கன்னா இந்த 20 நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் இந்தியாவுக்கு வந்தப்ப பிளஸ் இந்த மீட்டிங் நடக்கிற அந்த ஹாலுக்கு வந்தப்ப பிரதமர் என்ன பண்ணாரு, ஒவ்வொருத்தங்களையும் ரிசீவ் பண்ணாரு. அப்ப அவர் இங்க இருந்து ரிசீவ் பண்றாருன்னா இதுக்கு பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சக்கரம் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது வந்து கோனார்க் சக்கரம். இது எங்க இருக்குன்னா ஒடிசா. அப்ப இந்த ஒடிசால ஃபேமஸ் ஆன இந்த கோனார்க் சக்கரத்தை இவங்க பின்புறத்துல வச்சு என்ன பண்ணியிருப்பாரு, உலக தலைவர்களை வரவேற்றிருப்பாரு. குறிப்பா அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடன் இவர் வந்தப்ப இந்த கோனார்க் சக்கரத்தை பத்தி இவர் என்ன பண்ணியிருப்பாரு, எக்ஸ்பிளைனே கொடுத்திருப்பாரு. ஓகேவா? அதனால இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுல கூட பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் கூட உட்கார்ந்து பேசியிருப்பார்ல அந்த சேர்ல, அந்த சேர்ல முன்னாடி கூட பாத்தீங்கன்னா பாரத்ன்ற வார்த்தை வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாட்டோட லீடர்ஸ் உட்கார்ந்து இருக்கிறப்ப இந்தியா, இப்ப அமெரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா இப்படி இருக்கிறப்ப நம்ம இதுல இந்தியான்னு இருக்க பதில என்ன பண்ணிருப்பாங்க, பாரத்ன்ற வார்த்தை ஆட் பண்ணிருப்பாங்க. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல கூட பாத்தீங்கன்னா 1வது பிரிவுல இந்தியா அல்லது பாரத்ன்ற வார்த்தை தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இதை வச்சுதான் பாரத்ன்ற வார்த்தையை வச்சிருந்ததா சொல்றாங்க. ஆனா இப்ப நம்ம நாட்டோட பேரு இந்தியா தான். சரிங்களா? அதுல மாற்றம் இல்ல. ஓகே, அப்ப இந்த டேட்டை ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம மெயினா படிக்க வேண்டியது லொகேஷன் நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் தலைவர் யாருன்னா பிரதமர். அதாவது ஒரு மாநாட்டை ஒரு நாடு நடத்துறாங்கன்னா அந்த நாட்டோட தலைமை, இப்ப ஒரு நாட்டுல அதிபர் இருக்கலாம், ஒரு நாட்டுல பிரதமர் இருக்கலாம். நம்ம ஊர்ல யாரு, பிரதமர் தான். சரிங்களா? ஏன்னா நம்ம பிரிட்டிஷோட இது நம்ம என்ன பண்றோம், ஃபாலோ பண்றோம். அப்ப நம்ம ஊர்ல பிரதமர். அப்ப பிரதமருடைய தலைமையின் கீழ் தான் இந்த மீட்டிங் வந்து நடக்கும். அப்ப இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவருடைய தலைமையின் கீழ் தான் இந்த மாநாடு வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்கு. இதற்காக ஸ்பெஷலா செர்பான்னு சொல்லி ஒருத்தவங்களை நியமனம் பண்ணுவாங்க. செர்பா அதாவது ஒரு ஒருங்கிணைப்பாளர் மாதிரி. ஓகேவா? அப்ப G20 செர்பாவா யார் இருந்தாருன்னா அமிதாப் காந்த். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பியூஷ் கோயல் சொல்லி ஒருத்தரை நியமனம் பண்ணாங்க. சரிங்களா? அவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அமிதாப் காந்த் தான் இந்த மீட்டிங் நடந்தப்ப இருந்தார். ஓகேவா? அப்ப G20 செர்பா கேட்டாங்கன்னா ஒரே ஆன்சர் அமிதாப் காந்த். இது நீங்க மறக்க கூடாது. இவர் நிதி ஆயோக்கோட முன்னாள் சிஇஓவா இருந்தவர் அமிதாப் காந்த். ஓகேவா? இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது தீம். எந்த தீமை மையமா வச்சு இந்த மீட்டிங்கை நடத்தி முடிச்சிருக்காங்க, ஒன் எர்த், ஒன் ஃபேமிலி, ஒன் ஃபியூச்சர். சரிங்களா? அதாவது ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம். இதுதான் G20க்கான மைய கருத்து தீம். இது வந்து 2023க்கு மட்டுமே. அடுத்து 24 ஒரு நாள் நடத்துறப்ப அங்க ஒரு தீம் இருக்கும். இது வந்து 23க்கு மட்டுமே இந்த தீம். இதை ஃபர்ஸ்ட் நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. இப்ப நான் கொடுத்த விஷயத்திலேயே எது எது ரொம்ப ரொம்ப முக்கியம்னா தீம் முக்கியம், டேட் முக்கியம், எத்தனாவது மாநாடு. ஓகேவா? இந்த 3 பாயிண்ட் முக்கியம். அதுக்கப்புறம் பிளேஸ் கேட்டா இந்தியா தான். இது நீங்களே என்ன பண்ணுவீங்க, ஸ்கோர் பண்ணிடுவீங்க. அதனால இந்த 3 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் இந்த G20 மீட்டோட லோகோ இருக்கு பாத்தீங்களா, அந்த லோகோல என்ன இருக்கு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா போன 2022, 23 இந்த ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டுகள் வந்து கொண்டாடினாங்க. அதனால பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட ஜிஓ ஆர்டர், இது ஸ்டேட்னாலும் சரி சென்டர்னாலும் சரி, மேக்சிமம் பாத்தீங்கன்னா மேல ஹெட்ல பாத்தீங்கன்னா 2 லோகோ எப்பவுமே கம்பல்சரி வச்சிருந்தாங்க. இப்ப கிடையாது, ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்க. அது என்னன்னா 75 இயர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆசாதி கா அம்ருத் மகோத்சவ். நம்ம இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டுகள் என்ன பேர்ல கொண்டாடணும், ஆசாதி கா அம்ருத் மகோத்சவ். நம்ம ஊர்ல கூட பாத்தீங்கன்னா சுதந்திர அமுத பெருவிழான்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா G20யோட லோகோ வச்சிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடு இந்த வருஷம் கலைஞர் நூற்றாண்டுகளை வச்சுதான் என்ன பண்றாங்க, செலிப்ரேஷன் ஃபுல்லா போகுதா. அப்ப நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ஜிஓ ஆர்டர் வந்து வெளியிடுறாங்கன்னா அதுல உங்களுக்கு என்ன இருக்கு, கலைஞரோட 100 இயர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த G20யோட லோகோவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது தாமரை இருக்குல்ல, தாமரை, அந்த தாமரை மேல உலகத்தை வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப தாமரையின் மீது பூமி அமர்ந்தவாறு உருவாக்கப்பட்டிருக்கும். இதுதான் G20க்கான லோகோ. இதை யார் டிசைன் பண்ணார்னா ஹரிபிரசாத். எந்த ஸ்டேட்டுக்காரனா, தெலுங்கானா. ஓகேவா? அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம் லோகோ. அதுக்கப்புறம் மெம்பர்ஸ் நம்ம கண்டிப்பா படிக்கணும். எத்தனை பேர் வந்து இதுல உறுப்பினர்கள், ஃபர்ஸ்ட் 20 பேர். இந்த மாநாடு நடந்த வரைக்கும். சரிங்களா? எத்தனை பேர் கேட்டாங்கன்னா 20 பேர். இந்த மாநாடு நடந்தப்பதான் புதுசா ஒரு நாடை ஆட் பண்ணாங்க. இன்னைக்கு G20 தான் சொல்வோம். ஆனா உறுப்பு நாடுகள் கேட்டா 21 நம்ம என்ன பண்ணணும், மெயினா நம்ம சொல்லணும். அப்ப 20 + 1 21. ஓகேவா? அப்ப மெம்பர்ஸ் நம்ம கண்டிப்பா நம்ம படிக்கணும். மெம்பர்ஸ்ல கூட உங்களுக்கு क्वेश्चंस வரக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 20 + 1 21. அதாவது ஷார்ட்கட். இந்த 21 நாடுகளை எப்படி நம்ம ஈஸியா வச்சுக்கலாம், இதற்கான ஷார்ட்கட் SSC, பேசிக், ஃபேட்,
குருஜிய இஎம்ஐ. இதுதான் ஷார்ட்கட். ஓகேவா? இது நான் உங்களுக்கு சென்டென்ஸா சொல்றேன், கரெக்டா மட்டும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எஸ்எஸ்சி எக்ஸாம் பற்றி பேசிக் கற்றுக்கொள்ள ஃபேட்டான குருஜியை பார்க்க இஎம்ஐல வாங்கின வண்டியில போனேன். இதுதான் G20க்கான 21 நாடுகளுக்கான ஷார்ட்கட். ஓகேவா? இதுவே உங்களுக்கு போதுமானது. நான் திரும்ப சொல்றேன். எஸ்எஸ்சி எக்ஸாம் பற்றி பேசிக் கற்றுக்கொள்ள ஃபேட்டான குருஜியை பார்க்க இஎம்ஐல வாங்கின வண்டியில போனேன். ஓகே, இது உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும். இதுதான் இந்த G20க்கான ஷார்ட்கட். ஓகேவா? அப்ப எஸ்எஸ்சின்றது எந்தெந்த நாடுகள் வந்து குறிக்குது? சவுத் ஆப்பிரிக்கா, சவுதி அரேபியா, கனடா. அடுத்தது பேசிக்ன்றது பிரேசில், அர்ஜென்டினா, சவுத் கொரியா, இந்தியா அண்ட் சைனா. இதுக்கப்புறம் ஃபேட்ன்றது எதை குறிக்குதுன்னா பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, டர்க்கி, அதாவது துருக்கி. இதுக்கப்புறம் குருஜி, ஜி வந்து ஜெர்மனி, இது யூகே மீன்ஸ் இங்கிலாந்து. இதுக்கப்புறம் ரஷ்யா, இதுக்கப்புறம் யுஎஸ்ஏ, இதுக்கப்புறம் இந்தோனேஷியா. அடுத்தது ஏன்றது ஆப்பிரிக்கன் யூனியன். ஓகேவா? ஏன்றது ஆப்பிரிக்கன் யூனியன். இந்த ஒன்று தான் இந்த ஆப்பிரிக்கன் யூனியன். G20 மாநாடு 2023ல நம்ம இந்தியாவோட தலைமையில பிரதமருடைய தலைமையின் கீழ் இந்த மீட்டிங் நடக்குது. இந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா புதிதாக ஒரு நாடு ஆட் பண்ணிருக்காங்க. அந்த நாடு கேட்டாங்கன்னா ஆப்பிரிக்கன் யூனியன். இதுல மொத்தம் 55 நாடுகள் உறுப்பினரா இருக்காங்க. இந்த 55 நாடுகளோட இந்த அமைப்போட தலைவர் இவருடைய முன்னிலையில இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா G20யோட சேருது. ஓகேவா? அப்ப இந்த 2023 G20 மாநாட்டுல புதிதாக இணைக்கப்பட்ட கூட்டமைப்பு அல்லது நாடு அந்த மாதிரி கேட்கிறப்ப ஒரே ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் யூனியன். எந்த நாட்டோட மேற்பார்வையின் கீழ் இந்த அமைப்பு உருவாகுதுன்னு கேட்டாங்கன்னா இந்தியா. ஓகேவா? சோ இந்தியாவோட ஒத்துழைப்பு, நம்ம பிரதமருடைய சப்போர்ட்ல தான் இந்த அமைப்பு வந்து என்ன பண்ணிருக்காங்க, G20ல உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க. இன்னைக்கு G20ல மெம்பர்ஸ் கேட்டா மொத்தம் பேர் சொல்லணும் 21. ஆனா போன மாநாடு நடந்தப்ப கேட்டாங்கன்னா 20 தான். ஏன்னா இந்த கடைசி நாள் இருக்குல்ல 10, இன்னைக்கு தான் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த ஆப்பிரிக்கன் யூனியன் இதுல வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஓகே, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஎம்ஐ, இது வந்து யூரோப்பியன் யூனியன், மெக்சிகோ, லாஸ்டா இத்தாலி. மொத்தம் கவுண்ட் பண்ணிக்கோங்க 21 நாடுகள் இருப்பாங்க. திரும்ப சொல்றேன், ஷார்ட்கட். எஸ்எஸ்சி எக்ஸாம் பற்றி பேசிக் கற்றுக்கொள்ள ஃபேட்டான குருஜியை பார்க்க இஎம்ஐல வாங்கின வண்டியில போனேன். ஓகேவா? இதுல மொத்தம் 21 நாடுகளுக்கான ஷார்ட்கட் இருக்கு. இது நல்லா படிங்க, இதே போதும். நான் ஏன் இதை கொடுத்திருக்கேன்னா, நிறைய எக்ஸாம்ல G20ல இவற்றுள் எந்த நாடு உறுப்பினர் இல்லை, இந்த மாதிரி கூட கொஸ்டின் வந்து செட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் சொல்றேன் இது வந்து கண்டிப்பா நம்ம படிக்கணும்னு சொல்லி. ஓகே, இது முக்கியம். ஷார்ட்கட்டை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அப்ப புதுசா சேர்ந்த நாடு கேட்டாங்கன்னா ஆப்பிரிக்கன் யூனியன் இவங்க சேர்ந்திருக்காங்க. ஓகே, இது முக்கியம். அப்ப ஜெனரலா தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு இதுல 21 நாடுகள் இருக்காங்கல்ல, இதுல 21ல 19 பாத்தீங்கன்னா நாடுகள் 2 தான் கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பு 2 என்னன்னா, ஒன்னு யூரோப்பியன் யூனியன், இன்னொன்னு ஆப்பிரிக்கன் யூனியன். சரிங்களா? ஆப்பிரிக்கன் யூனியன்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 55 நாடுகள் இருக்காங்க. யூரோப்பியன் யூனியன்ல மொத்தம் இப்ப சேர்ந்தது 55 நாடுகள் ஒண்ணா வந்து சேர்ந்திருக்காங்க. ஓகே, அதனால இது ஃபுல்லா நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே, அப்ப மெம்பர்ஸ் இது நான் கொடுத்துட்டேன். இதுல நம்ம இந்தியாவும் ஒரு நாடு, ஒரு உறுப்பினர். ஓகே, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கான கால அவகாசம், அதாவது டேட். இந்தியா வந்து தலைமை பொறுப்பு ஏற்ற நாள், இது வந்து முக்கியம். எந்த நாள்ல வந்து இந்தியா பொறுப்பேற்றாங்க, அதாவது 1 டிசம்பர் 2022 இந்த நாள்ல தான் G20 கூட்டமைப்புக்கு நம்ம இந்தியா தலைமை பொறுப்பு ஏற்றிருப்பாங்க. கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம், இந்த டேட் வந்து G20 மாநாடு நடந்த டேட், G20க்கு நம்ம இந்தியா தலைமை பொறுப்பு ஏற்ற நாள் கேட்டாங்கன்னா 1 டிசம்பர் 2022. இந்த நாள்ல இருந்து 30 நவம்பர் 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 1 இயர் நம்ம இந்தியா தான் பாக்கிட்டு. அப்ப இந்த 1 இயர்க்குள்ள G20 சம்பந்தமா
எந்த ஒரு மீட்டிங் நடந்தாலும் நம்ம இந்தியா தான் பொறுப்பு. இந்தியாவோட மேற்பார்வை கீழ் தான் நிறைய மாநாடு, இந்தியாவில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மாநாடு நடத்தி முடிச்சிருப்பாங்க. அது கூட பாத்தீங்கன்னா G20 ஃபர்ஸ்ட் மீட் 2022 அதே டிசம்பர் மாசம் 4ஆம் தேதி G20 செர்பா மீட்டிங் கூட நடத்தியிருப்பாங்க. இதுதான் 2023 இந்தியாவில் நடந்த ஃபர்ஸ்ட் G20 சரிங்களா. ராஜஸ்தான்ல உதய்பூர்ல வச்சு இந்த மீட்டிங் வந்து நடத்தி முடிச்சிருப்பாங்க. G20 முதல் மாநாடு சரிங்களா. அதாவது 2023 G20 முதல் மாநாடு எங்கன்னு கேட்டாங்கன்னா ராஜஸ்தான்ல உதய்பூர், அதே 22 டிசம்பர் மாசம் நடத்தி முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் நிறைய மாநாடு நடத்தி முடிச்சிருக்காங்க போன வருஷம் மட்டுமே நம்ம இந்தியா. அதுல நமக்கு மெயின் என்னன்னா இது என்னன்னா ஹெட் ஆஃப் தி லீடர்ஸ், ஒவ்வொரு நாட்டோட தலைவர்கள் பங்கேற்றது. அப்ப இந்தியானா பிரதமர் மோடி, அமெரிக்கானா பாத்தீங்கன்னா ஜோ பைடன், இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டோட தலைவர்கள் பங்கேற்ற ஒரு மாநாடு சரிங்களா. இதுல இன்னொரு விஷயம் நீங்க தெரியணும், இதுல மொத்தம் இன்னைக்கு 21 நாடுகள் இருந்தாலும் இந்தியா நடத்தின இந்த மீட்டிங்க்கு பங்கேற்ற நாடுகள் கிட்டத்தட்ட 19 தான். சில நாடுகள் வந்து ஸ்பெஷல் கெஸ்டாவே கூப்பிட்டிருந்தாங்க. உதாரணத்துக்கு பங்களாதேஷ் ஷேக் ஹசீனா இருக்காங்கல்ல, அவங்க கூட G20 மாநாட்டுக்கு ஒரு சிறப்பு அழைப்பாளராக வந்திருந்தாங்க. ஆனா 2 முக்கிய நாடுகள் இந்த மீட்டிங்க்கு வரல. ஒன்னு ரஷ்யா, இன்னொரு பாத்தீங்கன்னா சைனா. இந்த 2 நாடுகள் வரல. ரஷ்யாவுக்கு ரீசன் தெரியும், ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கும் வார் நடக்குதா, போன 24 பிப்ரவரி 2022 இந்த டேட்ல இருந்து வார் நடக்கிறதுனால ரஷ்யா பாத்தீங்கன்னா அவங்க வரல. ஏன்னா வந்தா ரஷ்யா மீது ஏதாவது என்ன பண்ணுவாங்க, கேள்வி எழுப்பாங்க, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணல, ரஷ்யா வந்து வரல. சைனாவும் வரல. அதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியும். ரீசன்டா சைனா வந்து இந்திய பகுதிகளை ஃபுல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு வராங்களா, கண்டிப்பா இந்தியா என்ன பண்ணுவாங்க, சைனா பண்ற ஆக்கிரமிப்பு பத்தினா எடுத்து சொல்லுவாங்க. இதனால பாத்தீங்கன்னா என்ன ரீசன்னா சைனா வந்து இந்த மீட்டிங் வந்து மெயினா வந்து வரல சரிங்களா. ஓகே, இது ரொம்ப முக்கியம். இதை ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்த விஷயம் G20க்கான சம்மிட் லிஸ்ட். G20 மாநாடு லாஸ்டா எங்க நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு, சோ இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு क्वेश्चन வந்து கேட்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேவா? சோ அது நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. G20 முதல் மாநாடு 2008 நடக்குது. பிளேஸ் கேட்டாங்கன்னா அமெரிக்கால வாஷிங்டன். எப்போதுமே ஃபர்ஸ்ட் படிக்கணும், ஃபர்ஸ்ட் நமக்கு क्वेश्चन கேட்பாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 16வது மாநாடு 2021 இத்தாலியில ரோம். நான் கடைசி நடந்த நாள் மட்டும் நான் தரேன். இதுக்கப்புறம் 17 2022 இந்தோனேஷியால பாலி. ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, 2022 இந்தோனேஷியால பாலியில இந்த மீட்டிங் நடந்து முடிக்குது. இவங்க 2023 நம்ம இந்தியா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இந்தியால டெல்லியில வச்சு இந்த மீட்டிங் நடந்து முடிக்குது. நம்ம இந்தியா 2024 பாத்தீங்கன்னா யார்கிட்ட ஒப்படைச்சாங்கன்னா பிரேசில் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அப்ப பிரேசில்ல ரியோ டி ஜெனிரோ இந்த பிளேஸ்ல இந்த மீட்டிங் வந்து நடக்க போகுது. அப்ப இந்த வருஷம் நடக்க போறது 19வது மாநாடு 2024 கேட்டாங்கன்னா பிரேசில்ல ரியோ டி ஜெனிரோ இந்த பிளேஸ்ல தான் இந்த மீட்டிங் வந்து மெயினா நடக்க போகுது. இதுக்கப்புறம் 20வது மீட் 2025 லொகேஷன் தென்னாப்பிரிக்கா. இந்த நாடு தான் இந்த மீட்டிங் நடத்த போறாங்க. இதுக்கப்புறம் 21வது 2026 அமெரிக்கா. 2 நாட்டுக்குமே லொகேஷன் வந்து இன்னும் சொல்லல. ஓகேவா? அதனால இப்ப 24 வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. பிரேசில்ல ரியோ டி ஜெனிரோ. எப்பவுமே சம்மிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் படிக்கணும், கடைசி உள்ள ஒரு நாள் நம்ம படிக்கணும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு, இப்ப 16வது G20 மாநாடு அல்லது 2021 G20 மாநாடு எந்த நாடு நடத்தினாங்க இப்படியும் கூட क्वेश्चन வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அவ்வளவுதான்ப்பா. சோ G20 மீட்டை பத்தி நான் ஜெனரலா சில விஷயங்கள் நான் கொடுத்திருக்கேன். இந்த G5, G7, G20 இந்த மூணுமே முக்கியம். இந்த G5, G7 இவங்க எல்லாருமே இந்த G20ல மேக்ஸிமம் இருப்பாங்க, ஒரு சில நாடுகள் தவிர சரிங்களா. இப்ப G7ல சைனா கிடையாது, ஆனா G20ல சைனா வந்து இருக்காங்க. ஓகேவா? ஏன்னா இவங்க தான் உலக அளவுல ஜிடிபி அதிகமா வச்சிருக்காங்க, உலக அளவுல மக்கள் தொகை அதிகமா வச்சிருக்காங்க, உலக அளவுல பரப்பளவுலையும் பெரிய நாடு, பெரிய பெரிய பணக்கார நாடுகள் தான் இந்த G20ல அங்கம். அவ்வளவு பெரிய கூட்டமைப்பு நம்ம இந்தியா முதல் முறையாக நடத்தி இருக்கிறதுனால ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த டாபிக்கா இது இருக்குது. இதுக்குள்ள உங்களுக்கு क्वेश्चंस வந்து மெயினா கேட்க வாய்ப்பு இருக்கு. நான் கொடுத்திருக்கிறது இது ஃபுல்லாமே ஜெனரலான விஷயங்கள் தான். இதுல என்னென்ன விவாதங்கள் நடந்துச்சு அது நான் கொடுக்கல. ஜெனரலா G20 பத்தி சில விஷயங்கள் நான் கொடுத்திருக்கேன். இதை படிங்க, குரு 4 நமக்கு இதுவே போதுமானது. இதுக்குள்ள ஒரு क्वेश्चन வந்து உறுதியா எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே,